Hey all, welcome to my channel. Hi Ready. இன்னைக்கு நம்ம மிஷின் லேர்னிங் ஃபவுண்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஸோ திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் உங்களோட மிஷின் லேர்னிங் ஜேர்னில this is going to be as a career change point because this is something that's very important when it comes to AI, data science and machine learning. இந்த கான்செப்ட்ஸை பத்தி நீங்க கிளாரிட்டி இல்லாம லேர்ன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இண்டஸ்ட்ரிக்குள்ள போனதுக்கு அடுத்து நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. இன்டர்வியூல கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா you will not have the right answers. So this video is very important. Watch till the end very carefully. எந்த ஒரு செகண்டையுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாம லிசன் பண்ணுங்க. So let's get started. In this video, specifically, we are going to see the differences between regression, classification, and clustering. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா first you should have a clarity on differences between continuous and categorical data. So simple continuous data na enna? It is all about numbers. ஏன் கிட்ட ஒரு டேபிள் டேட்டா இருக்கு அப்படின்னா என்கிட்ட ஒரு 5 to 6 காலம்ஸ் இருக்கு. அதுல ஒரு காலம் மட்டும் நான் அந்த 5 காலம் வச்சு கண்டுபிடிக்கணும். சோ இப்போ அந்த 5 காலம்லயே எனக்கு நம்பர் தான் இருக்கு அண்ட் ஃபைனல் காலம்லயே எனக்கு நம்பர் தான் இருக்கு. This is the best example for continuous data. So இதுல டைம், ஸ்பீட், மெஷர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா நியூமரிக்கல் காலம்ஸ் எல்லா நியூமரிக்கல் வேல்யூஸ்மே கண்டினியூஸ் டேட்டாக்கு கீழே தான் வரும். Then what is categorical data? Specifica categories. It might be like ஒரு இமேஜ பார்த்து ஒரு 5 types of flowers இருக்கலாம், 5 types of animals இருக்கலாம், 5 different colors இருக்கலாம். So இது எல்லாமே என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒன்னொன்னுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குன்னு நான் கேட்டகரைஸ் பண்றேன்ல. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே கேட்டகோரிக்கல் டேட்டா. So it is not at all about numbers specifica. So நம்பர்ஸ்மே கேட்டகோரிக்கல் டேட்டாக்கு வரும் எப்பன்னா என் டேட்டாவை நான் நம்பரா மாத்துவேன். சோ 5 கேட்டகரி இருக்குன்னா அது 0 1 2 3 4 மட்டும் நான் 5 பார்ட்ஸா நான் மாத்துவேன். சோ அந்த மாதிரியான ஒரு கேட்டகோரிக்கல் டேட்டாவும் இருக்கு. பட் கண்டினியூஸ் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் வர நம்பர்ஸ் வந்து அந்த மாதிரி கேட்டகோரிக்கல் டேட்டா கிடையாது. இட் இஸ் அபவுட் கண்டினியூஸ் நம்பர்ஸ், எந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் வேணா இருக்கும். So categorical data is about categories. So in the categorical data we have 3 different types: nominal data, ordinal data and dichotomous data. So nominal data na ஜெனரலா இருக்கக்கூடிய எல்லா categorical டேட்டாவுமே இதுக்கு கீழே தான் வரும். எந்த டைப் ஆஃப் டேட்டா வராதுன்னு சொல்றேன். So you'll have clarity on that. Ordinal data na என்னன்னா categorical டேட்டாவை பொறுத்த வரைக்கும் leave the first one out. Ordinal data. Okay, ordinal data na என்னன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேட்டகரிஸ் ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ட்ரெஸ் சைஸ் XS, ஸ்மால், மீடியம், எல், XL, XXL, XXL. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணுது. ஒரு பர்சன் வந்து ஷார்ட்டா இருக்காங்க, நார்மல் ஹைட்ல இருக்காங்க, டாலா இருக்காங்க. ஒரு பர்சனோட வெயிட் ஸ்லிம்மா இருக்காங்க, ஃபிட்டா இருக்காங்க, ஃபேட்டா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டிஃபரன்சஸ் ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணுது. அந்த கேட்டகரிஸ் ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா that is called as ordinal data. அந்த மாதிரி ஒரு ஆர்டர் எதுவுமே இல்லை ஆனா கேட்டகரைஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது நாமினல் டேட்டா. பட் வாட் இஸ் திஸ் டிகாட்டோமஸ் டேட்டா? அந்த நேமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கா? பக்கத்துலயே ஒரு க்ளூ கொடுத்துருங்க பாருங்க, பைனரி. நீங்க நாமினல் டேட்டான்னு ஒண்ணு பாத்தீங்கல்ல, அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கு பட் ஆனா ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணல. சோ அந்த டேட்டால 2 கேட்டகரி மட்டும் இருந்ததுன்னா அதுதான் டிகாட்டோமஸ் டேட்டா. சிம்பிளா நான் ஒரு இமேஜ் கிளாசிஃபை பண்ண போறேன். அதாவது இந்த இமேஜ் எங்கிட்ட டெக்ஸ்ட் டேட்டாவா டேபிள்ல இருக்கு. சோ நான் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கேட்டகரி கடைசியா 2 கேட்டகரி தான். ஒன்னா நான் டாகா இல்ல கேட்டான்னு மட்டும்தான் கண்டுபிடிக்கிறேன். அந்த பர்சன் ஃபிட்டா இருக்காங்களா இல்ல அன்ஹெல்தியா இருக்காங்களா அது மட்டும் தான் கண்டுபிடிக்கிறேன். என்கிட்ட 2 கேட்டகரி தான் இருக்கு. சோ அது எனக்கு டிகாட்டோமஸ் டேட்டா. இன்கேஸ் நிறைய கேட்டகரிஸ் இருந்தா அது நாமினல் டேட்டா. அதுவே அந்த நிறைய கேட்டகரிஸ் ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணா அது ஆர்டினல் டேட்டா. So this is something you should keep in mind. So let me give a short summary of all this. Continuous data na specifica it's all about full numbers. அது ஸ்பெசிபிக்கா ஒரு கேட்டகோரிக்கல் நம்பரா இல்லாம நிறைய செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். சோ அந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை பேஸ் பண்ணி நீங்க இன்னொரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை கண்டுபிடிப்பீங்க. ஒரு காலமை வச்சு இன்னொரு காலமை கண்டுபிடிப்பீங்க, இல்ல நிறைய காலம்ஸ் வச்சு ஒரு காலமை மட்டும் கண்டுபிடிப்பீங்க. அதுவுமே ஃபுல்லா நம்பர்ஸா இருக்கும். கேட்டகோரிக்கல் டேட்டா. சோ என்கிட்ட இருக்க டேட்டாவை நான் கேட்டகரைஸ் பண்றேன், பார்ட்டா பிரிக்கிறேன்.
அதோட ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி. ஸோ அப்படி பிரிக்கும் போது என்கிட்ட இருக்க அந்த டேட்டா ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா, ஸோ அந்த ட்ரெஸ் சைசஸ் மாதிரி ஸ்மால் மீடியம், ஸோ ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணுதுன்னா அது ஆர்டினல் டேட்டா, இல்லைன்னா அது நாமினல் டேட்டா. இன்கேஸ் அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணாத அந்த டேட்டா ரெண்டு கேட்டகரியில தான் இருக்கு அப்படின்னா அது டிகாட்டோமஸ் டேட்டா. இதை நம்ம சிம்பிளா நீங்க பைனரி டேட்டான்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். பட் பைனரி இஸ் நாட் த ரைட் வேர்ட். இன்ஸ்டெட் யூ ஷுட் கால் இட் அஸ் dichotomous data when it comes to advanced terms that we are using right now. The next thing that you should understand before understanding these type of algorithms என்னன்னா, labeled data na என்ன, unlabeled data na என்ன. So look into the first keyword, tags and target variables. இப்போ என்கிட்ட ஒரு டேபிள் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேபிள் டேட்டால நான் ஒரு 10 காலம் இருக்கு. அந்த 10 காலத்துல ஒரு காலமை தான் நான் கண்டுபிடிக்கணும் அந்த 9 காலம்ல இருக்க வேல்யூஸை வச்சு. இப்போ எனக்கு தெளிவா இதுதான் டார்கெட் காலம்னு தெரிஞ்சிச்சு. ஸோ தட் இஸ் லேபிள்டு டேட்டா. இப்போ இந்த டார்கெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஃபீச்சர்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் தெளிவா இருக்கு, அது லேபிள்டு டேட்டா. ஸோ மிஷின் லேர்னிங் மாடலுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா கொடுக்குறீங்க. இதுதான் இதுதான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுதான், இது எல்லாத்தையுமே ரொம்ப கிளியரா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டைப் ஆஃப் டேட்டா எல்லாமே லேபிள்டு டேட்டாக்கு கீழே வரும். ஸோ இங்க புதுசா எதுவுமே லேர்ன் பண்ண போறது கிடையாது. நான் டீச் பண்ணதை வச்சு அதோட டாஸ்க பண்ணி எனக்கு கொடுக்கும். இப்போ என் மிஷின் லேர்னிங் மாடல் நான் எப்படி யோசிக்கிறேனோ அதை யோசிச்சு அந்த டேட்டாவை அதுதான் கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஏதாவது ஒரு ஹிடன் பேட்டர்னை எடுக்கணும். அந்த டேட்டாக்குள்ள என்ன நடக்குது, அதுக்குள்ள ஏதாவது கிளஸ்டர்ஸ் இருக்கா, கிளஸ்டர்ஸ்னா ஏதாவது குரூப்பா செக்மெண்ட் ஆயிருக்கா, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி டேட்டா எல்லாமே அன்லேபிள்டு டேட்டாக்கு கீழே வரும். ஸோ ஒரு ரா டேட்டால ஸ்பெசிபிக்கா ஒரு ரா டேட்டால எந்த ஒரு டேகுமே ஒரு ஸ்பெசிபிக்கா இதுதான் அதோட யூனிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்கல. ஸோ இதோதான் அதோட டிஃபரன்சஸ்ன்னு கொடுக்கல. ஸோ லெட் மீ மேக் இட் ஈவன் மோர் ஈஸியர். ஸோ என் டேட்டால தெளிவா இததான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் லேர்னிங் மாடலுக்கு நான் சொல்லி கொடுத்து அது என்ன பண்ணணும், இதோட யூனிக்னஸ் என்ன, டிஃபரன்சஸ் என்ன, இது எல்லாத்தையுமே கிளியரா கொடுத்துட்டேன் அப்படின்னா அது லேபிள்டு டேட்டா. டேட்டாவை மட்டும் கொடுத்துட்டு நீயே அதுல டிஃபரன்சஸ் இருக்கா, அதுல ஏதாவது பேட்டர்ன் இருக்கா, ஏதாவது குரூப் இருக்கான்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு என் மாடலை திங்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா அந்த டைப் ஆஃப் டேட்டா எல்லாமே அன்லேபிள்டு டேட்டாக்கு கீழே வரும். நவ் it is going to be much easier for you to understand the difference between regression, classification and clustering. First of all, regression na enna. In simple words, what is regression? நம்ம continuous data னு ஒன்னு பார்த்தோம்ல, சோ அந்த டேட்டாவை வச்சு மட்டும்தான் இந்த ரெக்ரெஷன் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க. ரெக்ரெஷனுக்கு கீழே நிறைய மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இருக்கு. பட் ஸ்பெசிபிக்கா ரெக்ரெஷனா என்னன்னா, என் கிட்ட இருக்கக்கூடிய டேபிள் டேட்டால எல்லா காலம்ஸுமே நம்பர்ஸா இருக்கு. என்னோட டார்கெட் நான் கண்டுபிடிக்க போற ஒரு காலம், நான் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணக்கூடிய மத்த காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ், இது எல்லாமே நம்பர்ஸா இருக்கு அப்படின்னா அந்த டேட்டாவை வச்சு நான் ஒர்க் பண்ணி அந்த ஃபைனல் காலம் நான் கண்டுபிடிக்கிறேன், இல்ல அதை வச்சு நான் ஏதாவது ஒரு வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்றேன், இல்ல ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றேன் அப்படின்னா ஸ்பெசிபிக்கா இது எல்லாமே நம்பர்ஸா இருக்குன்னா அது ரெக்ரெஷன் அல்காரிதம்ஸ் தான். அதுக்கு ரெக்ரெஷன்ல இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஆல் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் நான் அப்ளை பண்ணி தான் என்னோட டாஸ்கை நான் முடிச்சுக்கணும். ஸோ இஃப் யூ see a number, the basic and foundation model, machine learning model that should come to your mind is regression based algorithms. அதுக்கு கீழே we do have so many algorithms. So specifica in classification, what is that? So it is straight opposite to regression. அதுல நம்பர்ஸ் இருக்கும், இதுல ஸ்பெசிபிக்கா நம்பர்ஸ் இருக்காது. இந்த இடத்துல நான் ஒண்ணு சொன்னேன்ல, என் கேட்டகரிஸ் எல்லாம் நான் ஏதாவது ஒரு இடத்துல நம்பரா மாத்துவேன், என்கோடிங்னு சொல்லுவாங்க அந்த ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரியான நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் கண்டினியூஸ் நம்பர்ஸ். ஸோ அந்த கண்டினியூஸ் நம்பர்ஸ் இல்லாம இட்ஸ் அபவுட் கேட்டகரிஸ். ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டால நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா நான் ஏதாவது ஒரு விஷயத்த டிஃபரன்ஷியேட் பண்ணி இது இந்த கேட்டகரி தான், இது இந்த கேட்டகரிக்குள்ளதான் வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜை பார்த்து இது இந்த கலர் தான், திஸ் இஸ் ரெட் கலர், ஷேட்ஸ் எல்லாம் நான் வச்சு நான் ஒரு மாடலை ட்ரெயின் பண்றேன். இந்த மாதிரி ஷேடெல்லாம் இதுல மிக்ஸ் ஆனா அது ரெட்னு சொல்லு, இல்ல இந்த மாதிரி ஷேடெல்லாம் இருந்தா அது பிளாக்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என் மாடலை ட்ரெயின் பண்றேன். இல்ல ஒரு இமேஜ்ல ஒரு காலம் டேட்டால இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டேபிள் டேட்டால
சோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருந்தா அது டாக்னு ப்ரெடிக்ட் பண்ணு, இல்ல இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்தா கேட்னு ப்ரெடிக்ட் பண்ணு, இல்ல இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்தா அது கவுன்னு ப்ரெடிக்ட் பண்ணு. சோ இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் ஒரு டேட்டா. சோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி எனக்கு கொடு. ஒரு டேட்டால 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன், ஒரு அனிமலோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலி டார்கெட்ட கேட்டகரியா இருக்கணும். ஸ்பெசிபிக்கா நான் இப்ப சொன்ன அந்த எக்ஸாம்பிள் கேட் ஆர் டாக் ஆர் கவ். சோ இந்த 3 கேட்டகரிக்குள்ள எந்த கேட்டகரிக்குள்ள இது வரும் அப்படின்றத அந்த ஃபீச்சர்ஸ் மத்த காலம்ஸை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றேன்னா, அந்த மாதிரியான டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் எல்லாமே கிளாசிபிகேஷன் அல்காரிதம்ஸ்க்கு கீழே இருக்கும். Then final type is clustering. So this is going to be a tedious task. இதுல நீங்க பெருசா ஒர்க் பண்றதை விட உங்க மிஷின் லேர்னிங் மாடல் அதிகமா ஒர்க் பண்ணும். சோ நீங்க நிறைய டைம் ட்ரெயின் பண்றது, ரீட்ரெயின் பண்றது, சேஞ்சஸ் பண்றது எல்லாமே இந்த கிளஸ்டரிங்க்கு தான் பண்ணுவீங்க. ஏன்னா என் டேட்டாவை வச்சு என்னால ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. ஸ்பெசிபிக்கா இந்த டேட்டாவை பார்த்தா எனக்கு ஒன்னும் புரியல. சோ அட்லீஸ்ட் நீயாவது ஒன்னா புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பேட்டர்னை எடுத்து கொடு, அதை வச்சு நானா ஏதாவது பண்ணிக்கிறேன், என் பிசினஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன், இல்ல அதை வச்சு நான் ஏதாவது ஆட்டோமேட் பண்ணிக்கிறேன். சோ அந்த மாதிரியான டாஸ்க். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க வெப்சைட்ஸ்ல சர்ச் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்கன்னா நீங்க என்ன டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ்னு கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அது எவ்வளவு டீடியஸான டாஸ்க் தெரியுமா? ஈஸியா இந்த கஸ்டமர் இப்படி இருக்காங்க, இன்னொரு கஸ்டமர் இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஒருத்தவங்களும் ஒரு மாதிரியான மைண்ட் செட்ல இருப்பாங்க. சோ அதை ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு அல்காரிதம் கொடுத்து ட்ரெயின் பண்றது இட்ஸ் a tedious டாஸ்க். சோ அந்த சினாரியோல எனக்கு கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ் மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இந்த கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ் அண்ட் கிளாசிபிகேஷன் அல்காரிதம் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலரான டாஸ்க் தான் பண்ணுது. கிளாசிபிகேஷன் என்ன பண்ணுதுன்னா, இந்த கேட்டகரிக்குள்ள இது வரும்னு பிரிக்கும். மோஸ்ட்லி கிளஸ்டரிங்கோட மோஸ்ட் ஆஃப் த டைம் அதோட டாஸ்க் என்னன்னா, ஒன்னு ஹிடன் பேட்டர்னை கண்டுபிடிக்கிறது டேட்டால இருந்து, இன்னொன்னு என் டேட்டா எந்த குரூப்குள்ள வரும் அப்படின்னு பிரிக்கிறது. சோ இந்த இடத்துல எப்ப நான் கிளாசிபிகேஷன் யூஸ் பண்ணுவேன், எப்ப இது கிளஸ்டரிங் யூஸ் பண்ணுவேன்? என் டேட்டால சிமிலாரிட்டிஸ், அதாவது ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ், அதுல சிமிலாரிட்டிஸ் ஒரே மாதிரியான சிமிலாரிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த டேட்டால இருக்க டிஃபரன்சஸ் என்னால கண்டுபிடிக்க முடியாது. சோ அப்போ என்னால அந்த கேட்டகரைஸ் பண்ற ப்ராசஸ் எனக்கு டீடியஸ் ஆயிருது. அப்ப எனக்கு அந்த லேபிள்ஸே இல்ல. அந்த மாதிரி சினாரியோல டிஃபரன்சஸ் கம்மியா இருக்கு, சிமிலாரிட்டிஸ் அதிகமா இருக்கு, அந்த இடத்துல கிளஸ்டரிங் யூஸ் பண்ணுவீங்க. டிஃபரன்சஸ் ரொம்ப தெளிவா தெரியுது, யூனிக்னஸ் ரொம்ப தெளிவா இருக்கு, சிமிலாரிட்டிஸ் கம்மியா தான் இருக்கு. சோ அப்போ அந்த லேபிள்ஸ் எனக்கு அததான் நம்ம லேபிள்ஸ்ன்னு சொல்றோம். சோ அந்த இடத்துல நான் கிளாசிபிகேஷன் யூஸ் பண்ணுவேன். சோ திஸ் இஸ் சம்திங் யூ ஷுட் கீப் இன் மைண்ட். ரெக்ரெஷன்னா என்ன? நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்றது ரெக்ரெஷன். இதுவே நான் கேட்டகரைஸ் பண்றேன், அங்க லேபிள்ஸ் கிளியரா இருக்குன்னா கிளாசிபிகேஷன். இன்கேஸ் அந்த டேட்டா வச்சு என்னால ஈஸியா எதுவும் புரிஞ்சுக்க முடியல, ஒரு ஹிடன் பேட்டர்ன் எடுக்கிறதுக்கோ இல்ல ஒரு குரூப்பிங் பண்ணி அதை மீனிங்ஃபுல்லா மாத்துறதுக்கோ எனக்கு ஒரு அல்காரிதம் தேவைப்படுது அப்படின்னா அது கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ். So this is something you should keep in mind. And continuous, discrete and no predictor. உங்களோட அவுட்புட் இந்த அல்காரிதம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு எனக்கு அவுட்புட் எப்படி வரும்? ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பரா இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் கண்டினியூஸ் டேட்டா. இதுவே கிளாசிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிட். டிஸ்கிரிட்ன்ற வேர்ட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு தெரியும். சோ சிம்பிளா சொல்றேன், டிஸ்கிரிட்னா என்னன்னா, நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய அந்த டேட்டா கேட்டகரிக்கல் டேட்டாவாவே இருக்கு, அதாவது கேட்டகரைஸ் பண்ணி எடுக்கிறேன். அந்த கேட்டகரிஸ் நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ் கவுண்டபிளா இருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்கிரிட் டேட்டா. சோ இன்கேஸ் அவுட்புட் என்னவா இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல, குரூப்பிங் பண்ற மாதிரியா இருக்கலாம், இல்ல ஒரு பேட்டர்ன் எடுக்கிற மாதிரியா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எடுக்கிற மாதிரியா இருக்கலாம். சோ அந்த எம்எல் அல்காரிதம் நான் அப்ளை பண்ணதுக்கு அடுத்துதான் எனக்கு அவுட்கம் என்னவா இருக்குன்னே நான் ட்ரை பண்ணி தான் கத்துக்கவே போறேன். என்ன அல்காரிதம் சூட்டபிளா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அல்காரிதம் அப்ளை பண்ணி தான் நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னா அந்த சினாரியோல கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அண்ட் ஃபைனலி ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிபிகேஷன்ல நீங்க யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய டேட்டா லேபிள்டு டேட்டாவா இருக்கும், அண்ட் கிளஸ்டரிங்ல அன்லேபிள்டு டேட்டாவா இருக்கும். சோ லேபிள்டுனா என்னன்னு சொன்னேன், அதோட டிஃபரன்சஸ். சோ
நியூமரிக்கல் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் லேபிள்ட் அப்படி கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை பேஸ் பண்ணி எனக்கு டார்கெட் காலம் மாறுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் எல்லாமே சிமிலரா இருக்கு. ஸோ ஈஸியா எம்எல் மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது அப்படின்னா அது வந்து லேபிள்டு நியூமரிக்கல் டேட்டா. இதுவே கிளாசிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் லேபிள்ஸ்ன்றத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எனக்கு சிமிலாரிட்டிஸ் கம்மியா இருக்கு, டிஃபரன்சஸ் அதிகமா இருக்கு, டிஃபரன்சஸ் ரொம்ப அப்வியஸா இருக்கு, அதுதான் லேபிள்ஸ். லேபிள்டு டேட்டால ஒர்க் பண்றதுக்கு, கேட்டகரைஸ் பண்றதுக்கு கிளாசிபிகேஷன் அல்காரிதம். இன்கேஸ் என் டேட்டா லேபிள்டு டேட்டாவா இல்ல, கிளாசிபிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, குரூப்பிங் கஷ்டமா இருக்கு, பேட்டர்ன் எடுக்கிறது கஷ்டமா இருக்கு, அப்ப நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எம்எல் அல்காரிதம்னா அது கிளஸ்டரிங் கீழே வரக்கூடிய ஏதாவது ஒரு அல்காரிதமா தான் இருக்கும். அது எது கரெக்டா இருக்கும் அப்படின்றத நீங்க அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிச்சாகணும். ஸோ நீங்க எக்ஸ்பர்ட்டே ஆனதுக்கு அடுத்தும் நீங்க கண்டிப்பா அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் நீங்க ஒரே அல்காரிதம் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா அக்யூரசி கண்டிப்பா மாறலாம். ஏன்னா நான் ஒர்க் பண்ணக்கூடிய டேட்டா இவ்வளவு டேட்டா இல்ல, இட் இஸ் சச் அ ஹியூஜ் டேட்டா. ஸோ அதனால யூ ஆர் கோயிங் டு கெட் இன் டு த இண்டஸ்ட்ரி அண்ட் கோயிங் டு கெட் பேட் மோர். So that is why these algorithms are completely different. So இந்த வீடியோல உங்களுக்கு இந்த algorithms ஓட யூசேஜ் என்ன, இதோட யூனிக்னஸ் என்ன, கைண்ட் ஆஃப் டேட்டா, டைப்ஸ் ஆஃப் டேட்டா என்ன, ஸோ எந்த சினாரியோல இதை அப்ளை பண்ணுவீங்க. ஸோ லெட் மீ கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் எவ்ரி அல்காரிதம்ஸ். ரெக்ரெஷன், நீங்க ஒரு ஹவுஸ் பிரைஸை ப்ரெடிக்ட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீட்டோட ஏரியா பேஸ் பண்ணி, நம்பர் ஆஃப் ரூம்ஸ் பேஸ் பண்ணி, ஸோ அந்த மெயின் ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கா இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த ஹவுஸ் பிரைஸை ப்ரெடிக்ட் பண்றீங்க. ஸோ இந்த இடத்துல இது எல்லாமே நியூமரிக்கல் வேல்யூஸா இருக்கு. டார்கெட் காலம்ல இருந்து எல்லாமே எனக்கு நியூமரிக்கல் வேல்யூஸா இருக்கு. ஸோ இட் இஸ் ரெக்ரெஷன். கிளாசிபிகேஷன், ஸ்பெசிபிக்கா இமெயில் வந்து ஸ்பேமா இல்லையான்னு கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ அந்த மெயில்ல ஆஃபர் அப்படின்ற கீவேர்ட் இருக்கும், டிஸ்கவுண்ட்ன்ற கீவேர்ட் இருக்கும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அப்படி இருந்தா ஈஸியா ஸ்பேம்னு கண்டுபிடிச்சலாம், இல்ல நாட் ஸ்பேம்னு கண்டுபிடிச்சலாம். இப்ப எனக்கு டார்கெட் நான் என்ன கண்டுபிடிக்கணும்ன்றது எனக்கு ரொம்ப தெளிவா இருக்கு, மற்ற ஃபீச்சர்ஸ்மே ஆல்மோஸ்ட் கிளியரா இருக்கு. ஸோ அப்ப இந்த இடத்துல நான் கிளாசிபிகேஷன் அல்காரிதம் ஏதாவது ஒண்ணு எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஸோ கிளஸ்டரிங் எப்போ, நான் கொடுத்த அதே எக்ஸாம்பிள் தான். நீங்க சர்ச் பண்ண ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடிய இ காமர்ஸ் வெப்சைட்ஸ்ல உங்களுக்கு கீழே ஒரு சஜஷன் வருது தெரியுமா, ஃப்ரீக்வென்ட்லி பாட் டுகெதர். அது எல்லா கஸ்டமருக்கும் ஒரு ப்ராடக்ட வாங்கினா அதே சஜஷன் கண்டிப்பா கிடைக்காது. ஏதோ ஒரு கிளஸ்டரிங் அல்காரிதம் பின்னாடி இருந்து ஒரு ஹிடன் பேட்டர்னை கண்டுபிடிச்சு அந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு சொல்லிட்டே இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சஜஷன்ஸ் வருது. ஸோ திஸ் இஸ் ஹவு பேசிக்கலி ஆல் தீஸ் அல்காரிதம் ஒர்க்ஸ். ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் புதுசா பார்க்கும்போது யூ கேன் ரிப்பீட் த வீடியோ. ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு மறந்துருச்சு, இல்ல ஏதாவது ஒரு இடத்துல ஜோன் அவுட் ஆயிட்டீங்கன்னா you can rewatch the video, because this is going to be as a foundation for machine learning, artificial intelligence and data science. So I believe this video gave you a clarity on regression, classification and clustering. So bye for now. We'll meet you in next amazing video.